ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இந்த சேனலுக்கும் எனக்கும் ஆதரவு தர அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ செப்டம்பர் 13ஆம் தேதி என்னுடைய டெரஸ் கார்டனுக்கு இனிதே வரவேற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில வந்து அக்னி அஸ்திரத்த ஸ்ப்ரே பண்ணிட்டேன். என்னன்னா, ஃபுல்லா அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சி ஒரு 5, 6 செடிய ஃபுல்லா ஆக்கிபை பண்ணிருச்சு. அத காலி பண்ணல அப்படின்னா, என்னோட மொத்த தோட்டத்தையும் அது சேர்ந்து எல்லாம் சேர்ந்து காலி பண்ணிடும். ஸோ அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேயரில் வச்சு ஸ்ப்ரே பண்ணேன். சாயங்காலம் வந்து பார்த்தா ஒன்றுமே வேலைக்கு ஆகல. ஸோ வேறு ஏதாவது தான் அதுக்கு பிளான் பண்ணோம். ஒன்று அந்த மொத்த செடியுமே ட்ரிம் பண்ணிடணும். அடி வரைக்கும் ட்ரிம் பண்ணி விடணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு வேறு ஏதாவது கடைசியில் ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சு வச்சுட்ருக்கேன். ஏன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, சிகப்புத்தண்டு கீரை ரொம்ப நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. அதனால் அது மற்ற செடிகளுக்கும் பரவறக்குள்ள அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அப்புறம் வந்து zucchini இலைகள்லாம் நல்லா பச்சை பசேல்னு தான் இருக்குது. காய் எதுவுமே வைக்கல. நிறைய பூக்கள்லாம் வச்சது. பட் ஆனால் ஒரு காயை கூட பார்க்க முடியறதில்ல. அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க செடியும் அதே மாரி தான். அப்புறம் ஒரு க்ரோ பேக்லேயே 3 செடி வந்துட்டுருக்கு. தக்காளி, மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய். அதையுமே மாற்றி வைக்கணும். நிறைய க்ரோ பேக்கில் வந்து காஞ்சு போன எல்லா செடியுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா வேறு ஏதாவது செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய செடி காஞ்சிருச்சு, அழுகி போயிடுச்சு. அப்புறம் இந்த வாட்டர் லில்லியில் பூவையே காணோம். இலை மட்டும் தான் பெருசா வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 85 நாள் ஆயிடுச்சு. அது வந்து ஃபுல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அறுவடைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஒரு க்ரோ பேக்கில் 4 உருளைக்கிழங்கு வீதம் வச்சுருக்கேன். ஸோ நான் 4 உருளைக்கிழங்கு இருக்கா, இல்லை அது மல்டிப்ளை ஆகி குட்டி போட்டு 40 உருளைக்கிழங்கு இருக்கா, இல்லை உருளைக்கிழங்கே இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக காஞ்சதுக்கப்புறம் அறுவடை பண்ணுனா தான் தெரியும். ஸோ சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவா நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிய ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்கலாம்.